யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல் வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வழிகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, யோசுவா வெற்றி உள்ள ஒரு நிலைக்கு அவனை நிறுத்துவதற்கு தேவன் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பகுதியை தான் நாம் வாசிக்கிறோம். நான் நம்புகிறேன் அதே ஆண்டவர் இன்றைக்கு ஆவியானவர் மூலமாய் இந்த வேத பகுதிகளை நம்மளை தியானிக்க வைத்து உன்னை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்த விரும்புகிறார். என்னன்னா, எப்படி யோசுவாவை வெற்றி அடைய செய்தாரோ அவ்விதமே நம்மளையும் ஆண்டவர் வெற்றி அடைய செய்ய, யோசுவாவுக்கு எது முக்கியம்னு சொன்னாரோ இன்னைக்கு நமக்கும் அதை தான் முக்கியன்றத தேவன் வாரந்தோறும் எடுத்து சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் எது முக்கியம்னு சொன்னார்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்ப. இது ரொம்ப முக்கியமான புஸ்தகம். ஏன் இந்த வேத புஸ்தகத்தை வெற்றிக்கான ஒரு புஸ்தகமா தேவன் அவனுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, இந்த வேத வசனத்தை ஒரு மனுஷன் தியானிக்கும் போது, இந்த வேத வசனம் சொல்லி இருக்கிறதெல்லாம் செய்ய ஒரு மனுஷன் கவனமாய் இருந்து அதை புரிந்து தான் வாழ்க்கையில கை கொள்ளும் போது அந்த மனுஷனுக்கு ஒன்று கிடைக்கும்ன்றார். என்ன கிடைக்கும்ன்றாருன்னா, ஞானம், அறிவு, புத்தி அவனுக்கு கிடைத்தருன்றாரு. இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்க, வாழ்க்கையில் இந்த லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், லேக் ஆஃப் விஸ்டம், லேக் ஆஃப் நாலேஜ், இந்த ஞானம், அறிவு, புத்தி இல்லாததுனாலே நிறைய வாழ்க்கைக்குள்ள தோல்விகரமான காரியங்களை மனுஷன் தனக்கு உண்டாக்கி கொள்றான். பாருங்க, படித்தவர்களாக இருப்பாங்க, பட்டதாரியாக இருப்பார்கள், நிறைய அனுபவம் அவர்களுக்கு இருக்கும், நிறைய அனுபவசாலிகளாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சின்ன சின்ன காரியங்களில் கூட ரொம்ப எளிதாய் அவர்கள் தவறி போகிறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா, என்ன இல்லைன்னா வேதம் சொல்கிறபடி இந்த தேவ வசனத்தினால உண்டாகிற அறிவும் ஞானமும் புத்தியும் ஒரு மனுஷன் கெயின் பண்ண, ஆதாயம் செய்து கொள்ள அவன் தவறும் போது கண்டிப்பாக இப்படிப்பட்ட புத்தினமான நிலைகளுக்குள், காரியங்களுக்குள்ள சிக்கிக்கொள்கிறான். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக அறிவையும் புத்தியையும் நமக்கு கொடுப்பதுக்கு தான் இந்த வசனத்திலிருந்து நம்மளை தியானிக்க வச்சு நமக்கு ஒவ்வொரு முறையும் வாழ்க்கைக்கான நல்ல வெற்றிக்கான படிப்பினையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுடைய வசனம் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுக்கணும்? எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்வளோ என்ன ஞானத்தில் குறை உள்ளவர்களா என்ன நம்ம இருந்தால் கூட இந்த தேவனுடைய வசனம் ஞானமும் அறிவையும் புத்தியையும் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். நல்ல மழை பெய்யுது, அப்போ மழை நிற்கிற வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, இந்த தேவ வசனம் பாருங்க ஒரு மனுஷனை அறிவுள்ளவனாக மாற்றுது. எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அறிவோடு நம்ம நடத்தணும், பல காரியங்களை உங்களுக்கு நான் படிப்படியாக எடுத்து காட்டி கொண்டே இருக்கிறேன். எப்படி
நம்முடைய வேலையில் நம்ம எப்படி வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும், நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வாழ்க்கைக்கான அசைன்மெண்ட் இதை நம்ம எப்படி வெற்றிகரமாக செய்யணும், நம்முடைய குடும்பத்தை எப்படி வெற்றிகரமாக நடத்தணும், ஆண்டவர் நமக்கு கையில் கொடுத்துருக்கிற பண்படுத்துகிற வேலையை எப்படி வெற்றிகரமாக செய்யணும், நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வரங்கள், தாளந்துகள், கிருபைகள், திறமைகள், ஆற்றல்களெல்லாம் எப்படி நம்ம ஆண்டவர் விரும்புகிறபடி உபயோகப்படுத்தி வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கணும் என்பதை குறித்து இந்த வேத வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஒரு சில வாரங்களாக கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, இந்த தேவனுடைய வசனம் நமக்கு இன்னொரு விதத்திலும் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தி கொடுக்குது. என்ன ஞான அறிவு புத்தி கொடுக்குதுன்னா, பொருளாதார வாழ்க்கையிலும் எப்படி வெற்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் அறிவு, ஞானம், புத்தியை நமக்கு கொடுக்குறார். அதுதான் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். தேவன் எப்படி பொருளாதாரத்தில் நமக்கு விடுதலையை கொடுக்க, எப்படி நமக்கு நேராக ஒரு பொருளாதார இரட்சகனை தேவன் அனுப்பி, ஒரு ஊழியக்காரனை அனுப்பி, ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பொருளாதாரத்தில் கர்த்தர் மனுஷனை விடுவிப்பதுக்கான வேலைகளை எவ்விதமாக செய்கிறாரு, இதை எப்படி நாம் விளங்கி கொள்ளணும். இதை விளங்கி கொள்ளாமல் போகும்போது வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ நமக்கு நடக்காமல் போயிடுது. இன்னைக்கு பாருங்கள், வாழ்க்கையில் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் பொருளாதாரத்தின் மேல் உண்டாகணும்? எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க, கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் என் பொருளாதாரத்தின் மேலே உண்டாகணும், என் உழைப்பின் மேலே உண்டாகணும்? அப்போ இந்த பொருளாதார பிரேக் த்ரூவை ஆண்டவர் கொண்டு வர்றதுக்கு பல வழிகளை உபயோகப்படுத்துகிறார். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி விட்ட ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த பொருளாதார பிரேக் த்ரூவை ஆண்டவரால் மாத்திரம்தான் கொண்டு வர முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தரால் மாத்திரம்தான். அதை செய்கிறதுக்கு ஆண்டவர் எந்த கருவியை வேணாலும் தேவன் பயன்படுத்துவார், எந்த வழியையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார பிரேக் த்ரூவை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற ஊழியக்காரன், ஆண்டவர் பயன்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் பயன்படுத்துகிற சில கருவிகள், இவைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக கொண்டு வரும்போது, உணர்த்தி காட்டும் போது, அதை விசுவாசத்தோடு நான் ஏற்றுக்கொள்கிறேனா அல்லது சந்தேக பார்வையோடு நான் அதை பார்க்குறேனா? சந்தேக பார்வையோடு பார்க்குற ஒரு மனுஷனாக நான் இருப்பேனா, எனக்கு என்ன வரலனா, இந்த வேத வசனம் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து கொடுக்குற அந்த ஞானம், அறிவு, புத்தி வராததுனால என்னுடைய வாழ்க்கைக்கு நேராக இந்த பொருளாதார பிரேக் த்ரூவை ஆண்டவர் கொண்டு வர தேவன் பயன்படுத்துகிற கருவிகளை நான் எப்படி பார்ப்பேன்னா சந்தேகக்குறியாக தான் பார்க்குறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வர விரும்புகிற பொருளாதார ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளாமல், அறிவோடு, ஞானத்தோட, புத்தியோடு ஏற்றுக்கொள்ளாமல், சந்தேக பார்வையோட, சந்தேக கண்ணோட்டத்தோடவே பார்த்து வாழ்க்கையில் கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிற அந்த ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவின் ஆசீர்வாதத்தை அடைய முடியாமலே நம்ம போய்விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதை கொஞ்சம் நமக்கு எடுத்து விளக்கி சொல்ல விரும்புகிறார். பாருங்க, எப்படி ஆண்டவர் இந்த பொருளாதார விடுதலையை, பிரேக் த்ரூவை நம்ம கொண்டு வர்றாருன்னா, தேவன் ஒரு தேவ மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த தேவ மனுஷனிடத்தில் தேவ வார்த்தையை கொடுத்து, அந்த தேவ மனுஷன் பேசும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது ஒன்று நடக்கும். நல்லா கவனிங்க, என்ன நடக்கும்னா, வழக்கத்துக்கு மாறான விசுவாசம் உங்களுக்குள்ளே எழும்பும். என்ன செய்யணும்னா, இட் will elevate your uncommon faith when you hear the word that the man of God is speaking over your life. தேவ மனுஷன் உங்க வாழ்க்கைக்கு நேராக தேவன் உபயோகப்படுத்துகிற தேவ மனுஷனை தேவன் தம்முடைய வார்த்தையை உங்க வாழ்க்கைக்கு நேராக பேசும்போது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். என்ன நடக்கும்னா, வழக்கம் போல இருக்கிற விசுவாசம் இல்லை, வழக்கத்துக்கு மாறான விசுவாசம் உங்களுக்குள்ளே எழும்பும். அந்த வழக்கத்துக்கு மாறான விசுவாசம் உங்களுக்குள்ளே எழும்பும் போது, நான் சொல்றது நல்லா கவனிங்க, ஒரு விசேஷித்த அசாதாரணமான ஒரு தைரியம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும். உங்கள் சூழ்நிலை உங்களை பயங்குறுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம், உங்கள் தேவை உங்களை அப்படியே பயங்காட்டக்கூடிய ஒரு தேவையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அந்த சூழ்நிலை நடுவே வரும்போது
எவ்வளோ பயம்புறுத்துற சூழ்நிலையில் நடுவில் நீங்க இருந்தாலும் உங்க இருதயம் அதை குறித்து கலங்காமல் இருக்க கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்த உடனே என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்குள்ள தேவன் உண்டு பண்ணுகிற விசுவாசம் வழக்கத்துக்கு ஏதுவாக செயல்படாம வழக்கத்துக்கு மாறாக உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் செயல்பட வைத்து ஆண்டவர் உங்களை தைரியமாய் காரியங்களை செய்ய வைக்க கர்த்தர் அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள எழுப்புகிறார். இது தேவன் பயன்படுத்துகிற முறைங்க. இப்படி தான் தேவன் நமக்குள்ள வழக்கத்துக்கு மாறான விசுவாசத்தை எழுப்பி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இந்த பொருளாதார பிரேக் த்ரூவை தேவன் கொண்டு வர பயன்படுத்துகிற மெத்தட். நீங்க கவனிச்சு பாருங்க, பேதுரு ரொம்ப அற்புதமா சொல்றார். இந்த ஞானம் உனக்கு இல்லைனா, இந்த அறிவு, தேவன் நம்முடைய இந்த ஜீவனத்துக்கு வேண்டிய யாவற்றையும் தெய்வ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவரா. எப்படி கொடுக்கிறார்? அவர் தம்முடைய விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தின் மூலமாய் இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்படிதான் தேவன் கொண்டு வர விரும்புகிறாருன்றத புரிந்து கொள்ளனா நான் இந்த பொருளாதார பிரேக் த்ரூவை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் போயிடும். பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா இந்த 2 வார்த்தையும் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எதை நம்புவாங்க? தெய்வ பக்திக்கு ஏதுவான காரியம்னா அதுக்கு அப்படியே ரொம்ப ஆணித்தரமாக நம்புவாங்க. ஆனால் இந்த ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றின்னு சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு வேண்டிய யாவற்றையும், வியாதியை சுகமாக்கணும்னா சுகமாக்குவார், பலவீனத்தை நீக்கணும்னா பலவீனத்தை நீக்குவார், தோல்வியை ஜெயமாக்கணும்னா ஜெயமாக்குவார். பொருளாதார சரிவில் நான் இருந்தா அந்த பொருளாதாரத்திலும் ஒரு பிரேக் த்ரூ உண்டாக்க முடியும். ஏன்னா இந்த ஜீவனத்துக்கு வேண்டிய யாவற்றையும் கொடுப்பதில் தேவன் கவனமாக இருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க இந்த உலகத்தில், நல்லா சொல்லணும், நீங்க இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பதில் தேவன் கவனமாக இருக்கிறார். இப்போ நான் கவனமாக இருக்கிறேன்னா அதை குறித்து இங்கே சொல்லியிருக்கு பாருங்க. 3ஆம் வசனம் வாசிப்போமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நம்ம வாசிப்போம். இணைந்து வாசிப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனத்துக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளியும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுனால கவனிங்க, எவ்வளவு அருமையான, எவ்வளவு விலையேற பெற்ற வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. என்ன வாக்கு தத்தம்? இந்த ஜீவனத்துக்கு வேண்டிய யாவற்றையும் தெய்வ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும், கை வைத்து சொல்லுங்க, இந்த ஜீவனத்துக்கு வேண்டிய யாவற்றையும் தெய்வ பக்திக்கு வேண்டிய கிறிஸ்துவை போல மாறுவதற்கான தெய்வீக பாபங்கள், அதுலேயும் தேவன் அக்கறையா இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம வாழணுன்றதுல குறித்தும் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவம் அதில் அக்கறையே இல்லை பாருங்க. பொருளாதார நிலையை கர்த்தர் மாற்றி அமைக்க, அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர தேவன் சொல்லி கொடுக்கும்போது நிறைய கிறிஸ்தவங்க தங்க காதையும் இருதயத்தையும் அடைச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுடைய கண்ணோட்டம் அதில் ரொம்ப தப்பாக இருக்கும். சந்தேக பார்வையோடு பார்க்குறது, என்னத்துக்கு பேசுகிறாங்க, இது எதுக்கு நம்ம கேட்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்ல அதை குறித்த ஒரு புத்தி ஞானம் அறிவு வந்தால் ஒன்று தெரியும், இந்த ஜீவனத்துக்கு வேண்டிய யாவற்றையும் நான் அனுபவித்து வாழ்வது கர்த்தர், இது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். நீங்கள் கவனித்து பாருங்கள், ஆண்டவர் நம்மளை மீட்டு நம்மளை ரட்சித்து நம்முடைய ஆண்டவராய் நமக்குள்ள அவர் வாழும்போது அவர் எப்படி இருக்க விரும்புகிறார்னா நம்முடைய மெய்ப்பராய் அவர் இருக்க விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு என்னவா இருக்க? ரட்சிக்கப்பட்ட பிறகு மீட்டாரு, ரட்சித்தாரு, இப்போ ரட்சித்து எனக்குள்ள வந்துட்டு இப்போ எனக்குள்ள இருந்து அவர் மெய்ப்பராய் இருக்க விரும்புகிறார். அதுதான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான்
நான் கேட்குறேன், கர்த்தர் என் மெய்ப்பராக இருந்து நான் இன்னும் தாழ்ச்சியிலே இருக்கிறேனா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருந்தா நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்னா அவருடைய ஆண்டவரா மாறி எனக்கு என்னெல்லாம் வேணுமோ, இந்த ஜீவனத்துக்கு வேண்டி யாவற்றையும் கொடுக்கிறாரு, தெய்வ பக்திக்கு வேண்டி யாவற்றையும் கொடுக்கிறாரு, ரெண்டுத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாதான் அது என் வாழ்க்கைக்குள்ள வரும். என் வாழ்க்கைக்குள்ள வரும்போது தான் ஒரு குறைவும் இல்லாத கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நிறைய நேரம் கிறிஸ்தவ மக்கள் இந்த அறிவு புத்தி ஞானத்துக்குள்ள வராமல் போகிறதுக்கு காரணம் தெரியுமா? அநேக நேரம் தங்கள் சுய புத்தியையே சார்ந்து வாழ்ந்துருக்கிறார்கள். எனக்கு தெரியும் எப்படி வாழணும்னு, பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதில் எப்படி கர்த்தர் என்னை பெருகப்படுத்துவார், அதெல்லாம் கர்த்தர் சொல்லி நான் கேட்க வேண்டியதில்லை. எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு அனுபவம் இருக்குது. அதுதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமொழிகள் 3:5 சொல்கிறாரு, உன் சுய புத்தின் மேலே சாராமல். நல்லா சொல்லுங்க வாய்த்தது, என்ன எதை சாரக்கூடாதான்? ஏன் சுய, இப்படி உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கலாம்ல, மற்றவங்கள பார்த்து சொல்கிறாதீங்க, உங்களை பார்த்தா நீங்கள் சொல்லுங்கள், ஏன் சுய புத்தியின் மேலே நான் சாரக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட உடனே நான் சாருகிற ஒருத்தர் இருக்கிறார். ஹலோ, நான் சொல்கிறது கவனிக்கிறீங்களா? எதமாக இருக்கா கிளைமேட்டு? அப்புறம் அப்படியே எதமாக போயிடும். அதனால் அடிக்கடி கொஞ்சம் கூப்பிட்டு அலர்ட்டாக வச்சுக்கிறது உங்களை. ஆண்டவர் சொல்றார், ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த உடனே நான் இப்போ சாரக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அப்படி தெரியும்? அவரை சார்ந்து நான் வாழ்றேன். எத்தனை பேர் சொல்றீங்க, இனி நான் என்ன சாராம நான் அவரை சார்ந்து வாழ்றேன்? கை உயர்த்தி சொல்லுங்க, நான் இனி அப்படி சார்ந்து வாழும்போது அறிவு வந்துடும். ஏன்னா அவர் என்ன சொல்றார், உன் முழு இருதயத்தோட நீ கர்த்தரை நம்பி உன் வழிகளை அவருக்கு ஒப்புவி, அவரே உன் காரியத்தை. இப்ப அவரை சார்ந்து அவரை நம்பி என் வழியை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்குறேன் பாருங்க, வழியை வாய்க்க பண்றாரு. எனக்கான பிரேக் த்ரூவை கர்த்தர் உண்டு. எங்க உண்டாகணும்? குடும்பத்தில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணுமா? உறவுல ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணுமா? வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணுமா? உங்கள் கெரியரில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணுமா? உங்கள் எதிர்காலத்தில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணுமா? உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணுமா? கர்த்தர் சொல்கிறேன், அதை நான் பண்ணி காட்டுவேன். நான் வழியை உனக்கு வாய்க்க பண்ணி காட்டுவேன். ஏன் காட்டுறேன்? இப்போ நீ உன் சுய புத்தி மேலே சாராம இப்போ யார் மேலே சாடுறேன்? கர்த்தர் மேலே நான் சார்ந்து கொள்கிறதுனாலே. அவ்வளோ விசேஷம் பாருங்க. ஆண்டவரை என்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு புரியுது, நான் தோக்கிறதுக்கு காரணம் இன்னும் என் சுய புத்தியை சார்ந்துட்டே இருக்கிறேன். போதும் என் இருள், போதும் என் சாபம், போதும் என்னுடைய தோல்வி, போதும் என்னுடைய நஷ்டம். நான் இனி அதிலே நான் இருக்காதபடிக்கு நான் கர்த்தரை சார்ந்து நான் வாழ போகிறேன். ஏன்னா இந்த ஜீவனத்துக்கு வேண்டிய யாவற்றையும், தெய்வ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் யார் தான் கொடுக்குறா? அவர் தான் எனக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நான் அவரை சார்ந்து கொள்கிறேன். அவரை சார்ந்து கொள்ளும் போது எனக்கு ஒன்று தெரியும், என் சூழ்நிலையை ஜெயிக்க எனக்கு உதவி செய்வார். என் சவால்களை நான் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். என் தோல்விகளை ஜெயமாக்க மாற்ற அவர் எனக்கு உதவி செய்கிறார். என் கையின் உழைப்பில் இதுவரைக்கும் நன்மை வராமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனி அவர் நன்மை வர வைக்கிறார். ஏன்னா இப்போ நான் என்ன சார்ந்து கொள்ளாம நான் அவரை சார்ந்து கொள்றேன். ரொம்ப முக்கியமான அனுபவம் பாருங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கையின் ஜீவியத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் அவரை சார்ந்து, அதுவும் இந்த பைசா வருது பார்த்தீங்கன்னா, இந்த காசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காசு விஷயத்தில் அவரை சார்கிறோமா? அதுதான் பெரிய கேள்வி. இந்த பொருளாதாரத்தில் அவரை சார்றதுன்றது ரொம்ப சுலபமாக வந்துடாது. மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து கேட்க வச்சு புரிய வச்சு நமக்குள்ள ஞானத்தையும் அறிவையும் உண்டாக்கும் போது தான் தெரியும், இல்லை இல்லை ஆண்டவரே, இதில் நான் என்ன சார்ந்துக்க கூடாது, நான் உண்மை சார்ந்து வாழணும். ஒவ்வொரு நாளும் என் தேவைக்கு நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் குறைவை நிறைவாக்குவதுக்கு நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் என்னுடைய பெருக்கத்துக்கு நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன். என் உழைப்புக்கான விளைவுகளை நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே. அப்போ கர்த்தர் சொல்லுவார், நான் உன் வழியை வாய்க்க பண்ணி காட்டுறேன்னு சொல்கிறாரு பாருங்க. அதை எப்படி செய்கிறாரு? வழியை வாய்க்க பண்ணி காட்டுறதுக்கு கர்த்தர் எப்படி செய்கிறாருன்னா, ஏற்ற நேரத்தில் தேவ மனுஷனை உங்கள் வாழ்க்கைக்கு நேராக
கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அது ஒன்றை செய்து என்ன பண்ணுதுன்னா, வழக்கத்துக்கு மாறான விசுவாசத்தை உங்களுக்குள்ள அதை எழுப்பி விடுகிறது. எழுப்பும்போது நான் சொல்கிறேன், அது மிகப்பெரிய அற்புதத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்யும். காட்டுறேன் பாருங்க, இன்றைக்கி எவ்வளோ பெரிய அற்புதத்தெல்லாம் செய்ய முடியுன்றத நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் நான் தோல்வியில் இருப்பதை தேவன் ஒரு நாளும் விரும்புவதே கிடையாது. பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடிக்குள்ளே இருக்கிறனா கர்த்தர் அதை விரும்பவே மாட்டார். அதில் என் பிள்ளை எப்படி நான் ஆசீர்வதி, எப்படி அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கலாம் அப்படின்றத தான் தேவன் கவனமாக இருக்கிறார். பாருங்க என்ன செஞ்சார். நம்ம போன வாரம் கவனிச்ச அதே சம்பவத்துக்கு நான் திருப்பி அவங்களை கொண்டு போக விரும்புகிறேன். 1 ராஜாக்களில் கவனித்து பாருங்கள், நிறைய விஷயம் இருக்குது. அந்த காரியங்கள் நம்ம கவனித்து கற்றுக்கொள்கிறதுக்கு ஏராளமான விஷயம் அதில் இருக்குது. அதனால தான் பார்த்துட்டோமே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. மறுபடியும் இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும்போது புது புது காரியங்களை கர்த்தர் அதிலிருந்து நம்ம கற்றுக் கொடுப்பார். இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், எலியா என்கிற ஒரு தேவ மனுஷனை சாரிபாத் ஊர் விதவையை பார்ப்பதுக்கு முன்பாகவே இந்த மனுஷங்கிட்ட வார்த்தையை கொடுத்து அனுப்பிட்டாரு. இப்போ இந்த மனுஷன் அங்கே போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும். அவர் ஏன் இவர் பிரசங்கம் பண்ணணும்? வார்த்தை இருக்கே. நல்ல கவனிங்கள், கிறிஸ்தவத்தில் ரொம்ப முக்கியமானது எதுனா ப்ரீச்சிங் டைம். ஏன் இந்த ப்ரீச்சிங் டைமை இவ்வளோ ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார்? ஏன் வேதம் சொல்லுகிறது எல்லா மகிமையை காட்டிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை அதிகமாய் மகிமைப்படுத்துகிறார்? ஏன் இந்த ப்ரீச்சிங் டைம் என்ன காட்டுதுன்னா, கர்த்தர் உங்களுக்கான நியூஸை, உங்களுக்கான குட் நியூஸை, உங்களுக்கான நற்செய்தியை, உங்களுக்கான ஹாட் நியூஸை, சூடான செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு நேரம். அதனால இது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் பேசுகிற இந்த நேரம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதுதான் நான் இந்த இடத்துல நின்று பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற நேரத்தில் வேற எதையும் பேசுறது கிடையாது. பாருங்க, கட்டுக்கதையெல்லாம் பேசி ஊர் கதையெல்லாம் பேசுறதே கிடையாது. ஏன் இல்லைனா, எனக்கு தெரியும் இந்த 1 மணி நேரம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பிரசங்க நேரம் என்பது கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிற நியூஸை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இது. ஆனால் நிறைய பிரசங்கியார்கள் இந்த பிரசங்க நேரத்தை என்னென்னமோ பண்ணி, என்னென்ன வேடிக்கை பண்ணி, சர்க்கஸ் மாதிரி ஆக்கிடுறாங்க சில இடத்துல. அன்னைக்கு ஒருத்தரை பார்த்தோம் பாருங்க, பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் திடீர்னு பிரசங்கம் பண்ணுறதை நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற 2-3 பேரை கூப்பிட்டுங்க, வா முன்னாடி வான்ட்டு அவங்களுக்கு நேராக கையை நீட்டி இப்படின்னாரு, அவன் இப்படி ஓடுறான், அப்படின்றாரு அவன் அப்படி ஓடுறான், இப்படி சுற்றுறாரு அவன் அப்படியே சுற்றுறான், அப்புறம் பொத்துன்னு விழுறான். இதை எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க? நான் கேட்குறேன், அப்படி விழுந்து எழும்புனதுனால வாழ்க்கையில் தான் மாறிச்சா? விழுந்து எழும்புனதில் எங்கே என்ன போச்சோ, என்ன உடஞ்சிச்சோ, என்ன காலியாச்சுன்னு தான் தெரியாது. பிரசங்க நேரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற செய்தியை தவிர வேற சர்க்கஸ் வேலை செஞ்சாங்கன்னா நான் சொல்கிறேன் விடுதலை வரவே வராது. அதுதான் நான் சர்க்கஸில், எனக்கு சர்க்கஸ் பண்ண தெரியாதா என்ன? எல்லா வித்தையும் தெரியும் எங்களுக்கு. ஏன்னா உங்களை மயக்கிற வித்தை எங்களுக்கு தெரியும். சென்டிமெண்ட்டை டச் பண்ணுற அந்த திறமெல்லாம் எங்களுக்கு இல்லை நினைக்கிறீங்களா? எல்லாம் இருக்குது. எனக்கு ஒன்று தெரியும், அதை உபயோகப்படுத்தினா 5 பைசாக்கு அது பிரயோஜனம், உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, எனக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறது இல்லைன்னா, எந்த சென்டிமெண்ட்டையும் டச் பண்ணுறதில்ல, எந்த ஷோவையும் காட்டுறதில்ல, எந்த சர்க்கஸ் வேலையும் பண்ணுறதில்ல. வந்தால் 1 மணி நேரம் கர்த்தர் கொடுத்துருக்குறேன், அதை ரொம்ப ப்ரெஷியஸான டைமாக நான் நினைத்து கருசனையோட பாரத்தோட கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதில் தான் நான் கவனமாக இருக்கிறேன். அதான் பாருங்க, இந்த தேவ மனுஷன் நீங்க கவனிச்சு பாருங்க, அங்க போற இந்த மனுஷன் கிட்ட இந்த தேவ செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த எலியா அங்க போய் வேற எதையுமே செய்யல. இந்த சகோதரியோட உட்காந்துக்கிட்டு அவ அழுதுகிட்டு அவ புலம்பிட்டு இருக்கிறத ஒரு சேர்த்து இவரும் உட்காந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற வேலையை செய்யல. இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது கிறிஸ்தவ உலகத்துல, கவனமா இருக்கணும். நம்ம தேவன் யாரை கொண்டு பேசுகிறார்? பேசுகிற தேவ மனுஷன் மூலமாய் கேட்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வழக்கத்துக்கு மாறான விசுவாசத்தை எழுப்ப பண்ணுதா, இல்ல இருக்கிற விசுவாசத்தையும் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளி விடுகிறதா? நல்ல கவனிங்கள். அன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் பாருங்க, நான் என்னுடைய ஊழியக்கார நண்பர்கள்லாம் போயிருந்தோமோ திடீர்னு ஒரு நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, ஒரு துக்ககரமான காரியம். உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கலங்கி போய் ஒரே அழுக கண்ணீரில் இருந்தாங்க.
இப்போ நாங்கள் போயிருந்தோம், கூட வந்த ஊழியக்காரங்க நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் பாருங்கள். திடீர்னு ஒருத்தர் எங்கேருந்தான் வந்தாரோ தெரியாது, வந்தவர் அவங்க அப்படியே கலங்கிருக்குன்னு அவங்கள போய் அவங்க பக்கத்தில் நின்று கண்ணீர் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழுதுனுங்கிறாரு. எனக்கு சந்தேகமாக போயிடுச்சு, என்னடா இவர் என்ன திடீர்னு நம்மளும் தான் இங்கே நிற்கிறோம், நம்மளும் தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம் சில காரியங்களை அவங்களுக்கு, இவரு நான் எங்கேருந்தோ புஷ்குன்னு வந்து திடீர்னு வந்து கூட அழுகுறாரு, என்னென்னமோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் காட்டுறாரு. க்ளீனாக தெரியுது அவர் பண்ணுறது, என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடுறாரு மனுஷன். நான் கூட வந்த என் ஊழிய நண்பன்கிட்ட கேட்டேன், யாரா அவங்க அப்படின்னு கேட்டேன். யாரா அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடுறாரு அப்படின்னா, அவரா அது அவர் அவங்க சர்ச்சி பாஸ்டரு அப்படின்னா. நான் வரும்போது என் நண்பன்கிட்ட சொன்னேன், அடுத்த முறை அவரை பார்த்தீங்கன்னா சொல்லு, ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு, இல்லைன்னா வேறு ஏதாவது சிக்கலில் மாட்டிப்பார் அப்படின்னு சொல்லு அவர்கிட்ட. நான் சொன்னனே சொல்லுன்னு சொன்னேன். என்ன நினைக்கிறாங்க, ஜனங்களோட உட்காந்து அப்படியே அழுது அப்படியே கண்டுபிடிச்சி என்னமோ பண்ணி என்னமோ சொல்லி அவங்கள தடவி கொடுத்து பட்டர் போட்டு, என்ன பட்டர் போட்டாலும் விசுவாசிக்கு தெரியும் இது பட்டர் போடுதா பட்டர் போடலையான்னு. விசுவாசி ரொம்ப விவரமானவங்க. நல்லா கவனிங்க, இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, நீங்களாம் விவரம் இல்லாதவங்களா? நீங்கள் எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க வந்து அமைதியாக உட்காந்து பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியுது விஷயம். எத்தனை பேர் பட்டர் போட்டிருப்பாங்க பாருங்க. அன்றைக்கி ஒரு சகோதரன் என்கிட்ட பேசினார், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் இப்படியும் நம்முடைய விசுவாசிகளுடைய உள்ளத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உண்டாக்கியிருக்கார் அந்த வசனத்தின் மூலமாக அப்படின்னு யோசித்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் பாஸ்டர், சரி ஊழியம் செய்கிறாரே அப்படின்ட்டு என்ன பண்ணேன், வரட்டும் வருவார், ஜோம் பண்ணுவார், நானும் அவருக்கு ஏதாவது முடிஞ்ச உதவியை செஞ்சு அனுப்புவேன் பாஸ்டர்னாரு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு சொன்னார், எங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, பாருங்கள் நாங்கள் தான் உங்களுக்கு ஒன்றுனா வந்து நிற்போம், உங்கள் பாஸ்டர்லாம் வரமாட்டார், எங்களை மாதிரி அடிக்கடி வருவாரா, எங்களை மாதிரி நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்குலாம் அவர் வருவாரா, என்ன நீங்கள் உங்களுக்கு கஷ்டம்னா நாங்கள் வந்து நிற்கிறோம் பாருங்கள், உங்களுக்கு வியாதினா உங்கள் கூடவே வந்து நாங்கள் இருந்துருவோம், உங்களுக்கு சமைச்சு போடணாகிறோம் சமைச்சு போடுறோம், ஊட்டி விடணுமா ஊட்டி விடுறோம். நினச்சிக்கிட்டேன் அப்போவே இது விளங்காத ஒரு காரியம். ஊழியக்காரன் வேலை செய்ய வைக்க தான் கர்த்தர் ஊழியக்காரனை அழைச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, இங்கே நீங்கள் வரும்போது உங்களுக்கான வசனத்தை நான் கொடுக்கலன்னா நான் ஊழியக்காரனாக இருப்பதுக்கே ஃபிட்டு கிடையாது. கர்த்தர் என்னை அழைச்சதுக்கு உண்டான காரியத்தை நான் செய்யலைன்னா நான் சொல்கிறேன் கர்த்தர் அதை விசாரிப்பார். சிலர் நினச்சிக்கிறாங்க அப்படி இப்படியும் பண்ணால் அப்படி தாஜா பண்ணி இப்படி தாஜா பண்ணி எப்படியா அது விசுவாசி அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். நான் சொல்கிறேன், உங்கள் பாக்கெட்லேருந்து எகிரி வேறு பாக்கெட்டுக்கு போகிறதுக்கு விசுவாசிங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு விவரம் அதிகம் உண்டு. அவர் சொன்னார், நான் கேட்டேன், இப்படி சொல்லிட்டு இருந்தார் பாருங்க, சொல்லிட்டு சொன்னார், அவர் சொன்னார் இந்த மாதிரி வருவாங்க. நான் சொன்னேன், அப்போ நான் சொன்னேன் பாஸ்டர், நான் நினச்சேன் இவர் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சின்னுக்கிறேன். அவர் சொல்கிறார், பாஸ்டர் நான் சொன்னேன் அவருக்கு, நீங்கள் வேணால் எங்கள் வீட்டுக்கு வருவீங்க, என்ன வந்து ஜாம் பண்ணிட்டு போவீங்க, எங்கள் கஷ்டத்துக்கு வருவேன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்கள் சர்ச்சுக்கு போனால் எங்கள் பாஸ்டர் அப்படியே ப்ளூ பிரிண்ட் போடுற மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே எடுத்து எங்களுக்கு சொல்கிறாரு. அவர் வராமலே, எங்கள் வீட்டுக்கு வராமலே எங்களுக்கு வேண்டிய பதிலெல்லாம் கர்த்தரிடத்துலேருந்து எங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம விசுவாசி ஆண்டவர் ஒரு நல்ல தரத்துக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாரு. பார்த்தீங்களா, ஒருத்தரும் கைத்தட்டல, ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, பாஸ்டர் வந்து ஆறீராரோ கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கான பதிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். இல்லை நீங்கள் வருவீங்களா, ஒரு முறை வருவீங்க, 2 முறை வருவீங்க, ஆனால் தொடர்ந்து வரீங்களே, ஏன் வரீங்க? போனால் பளிச்சுன்னு நம்ம வாழ்க்கையில் நடந்ததை சிலலாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த வாரம் நாங்கள் இதை தான் பேசியிருந்தோம், அதையே கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது, என்னை அனுப்பினவர் என் வாயில் கர்த்தருடைய வார்த்தையை வச்சு அவர் அனுப்புகிறாரு, அதை நான் சொல்கிறேன், அதுக்குண்டான வேலை அது நடக்குது. இங்கே எலியாவை பாருங்கள், அந்த சம்பவத்தை கொஞ்சம் வாசிப்போமா? வாசித்து இன்னைக்கு ஆண்டவர்லேருந்து நம்ம காட்டுகிற ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், அங்கே பாருங்கள், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இணைந்து அந்த சம்பவத்தை வாசிப்போமா? இணைந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து
சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகை பொறுக்கி கொண்டு இருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு புடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. இந்த வேத பகுதியில் கவனிச்சிங்கன்னா விசுவாசத்தின் பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு, விதையின் பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, என்ன உற்பத்தி ஆகிற பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இதில் வார்த்தை என்னும் பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, புத்தியை உண்டாக்கக்கூடிய பிரமாணங்களை குறித்து. இதெல்லாம் தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு முறைமைகள். இந்த இடத்துல ஆண்டவர் அதெல்லாம் பயன்படுத்துறாரு பாருங்க. அதில் முதல்ல நான் கவனிச்சோன்னா, அந்த விசுவாசத்தின் பிரமாணத்தை வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த தேவ ஊழியங்கிட்ட கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து அவளுடைய விசுவாசத்தை வழக்கத்துக்கு மாறாக அவளுடைய விசுவாசம் அவளுக்குள்ள எழுப்பப்படுவதற்கு தேவன் இந்த மனுஷன் மூலமாக பேசுகிறார். இந்த மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். இந்த மனுஷன் போய் உட்காந்து அவங்களோட அழுகிற ஆள் இல்லை, அவங்களுக்கு அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு பட்டர் போட்டுருக்கிற ஆள் இல்லை. இந்த மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமானவர். தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமாக எந்த தயக்கமும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை அந்த தேவ வார்த்தைக்கு ஏதுவான அப்பியாசத்தோடு சொல்கிற ஒரு மனுஷன் பாருங்க. அதனால தான் இந்த எலியா போய் உட்காந்துக்கிட்டு அவள் சோக கதையெல்லாம் கேட்டில்லை. நல்லா கவனிக்கணும். அந்த சோக கதையை சொல்றதுக்கு நடுவில் தேவ வார்த்தை அவளுக்கு சொல்லி, இந்த தேவனுடைய வார்த்தை அவளுக்கு உள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி அவ தான் பிரச்சனையை பேசுறா. இந்த ஊழியக்காரன் கர்த்தர் அவளுக்காக வைத்திருக்கிற வளனை ப்ரொவிஷனை பேச ஆண்டவர் இந்த மனுஷனை கொண்டு போயிருக்கிறார். இந்த ஊழியக்காரன் தான் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தான் பாருங்க. ஆனால் இவ இந்த சகோதரியை கவனிச்சு பாருங்க, அவ தான் வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கிறா. என்ன சொல்றா? என் குறைய சொல்றா, எனக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், கடைசி அப்பம் கடைசி எண்ணெய், இதை சாப்பிட்டு நான் சாக போகிறேன், 2 விறகை பொறுக்கிறேன், எதுக்கு? இது என் பிள்ளைக்கு நான் ஒரு அப்பத்தை சுட, எனக்கு ஒரு அப்பத்தை சுட, நாங்கள் சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு. இந்த கதையை அவ கான்ஸ்டன்டாக சொல்லிக்கிட்டே இருக்கிறா. இது நடுவில் எலியா தேவன் சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பாருங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வேலை செய்வதற்கு ஏதுவா தேவன் தம்முடைய ஊழியக்காரனை வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பார். சொல்ல கேட்கலையா திருப்பியும் சொல்லுவார், திருப்பியும் கேட்கலையா திருப்பியும் சொல்லுவார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அந்த வார்த்தை உள்ளே போனாதான் உங்களுக்கான அற்புதத்தை அது பிறப்பிக்கும் என்பது தேவனை அறிந்திருக்கிறதுனால ஒரு பிரேக் த்ரூ உண்டாவதுக்கு மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசுகிறாரு. கவனிச்சு பாருங்க. இங்கே இந்த எலியா பேசும்போது அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வளன்னு தொலைதூரம்லாம் பேசலை, ஃபிஷ்ஷியாலாம் அவர் ஒன்றும் பேசலை. இந்த எலியா பேசும்போது வார்த்தை எப்படி இருக்குன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக பளிச்சுன்னு, அது நம்ம ஊரில் சொல்லணும், நம்ம பாஷையில் சொல்லணும், சும்மா நச்சுன்னு பேசுகிறாரு. நறுக்குன்னு சொல்ல வேண்டியதை நறுக்குன்னு, நச்சுன்னு சொல்ல வேண்டியதை நச்சுன்னு சொல்கிறாரு பாருங்க. சில சொல்லுவாங்க பாருங்க, கொஞ்சம் புண்படாமல் சொல்லணும் அப்படின்வாங்க. என்னது புண்படாமல் சொல்லணுமா? கற்பார மாதிரி இருக்கிற இருதயத்துக்கு
எப்படி சொல்லணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 10:5 சொல்லியிருக்கிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா மேற்றுமை எண்ணங்களை நிர்மூலப்படுத்தும். வசனத்தை வச்சு இடிக்கணும். சிலருடைய உள்ளம் அப்படியே கற்பாரம் மாதிரி ஆயிருக்கும். அந்த கற்பாரம் மாதிரி உள்ள இருக்கிற உள்ளத்துக்கு வசனத்தை சம்மட்டி மாதிரி வச்சு ஆண்டவர் மறுபடியும் ஊழியக்காரனை வச்சு தட்டுறாரு. ஏன் தட்டுறாரு? எப்படியாவது இந்த வார்த்தை உள்ள போய் அவர்களுடைய வழக்கத்துக்கு மாறான விசுவாசத்தை எழுப்பி விடும்போது தான் அற்புதம் நடக்கும். எப்போ இருக்கிற மாதிரி விசுவாசம் இல்லை, இது கொஞ்சம் ஸ்பெஷலா சூழ்நிலை நடுவே கர்த்தர் சொல்ற வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு அன்காமன் ஃபெய்த்தை உண்டாக்கும். எலிவேட்ஸ் யுவர் அன்காமன் ஃபெய்த். உங்கள் வழக்கத்துக்கு மாறான விசுவாசத்தை எழுப்பும்போது தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான அற்புதத்தை பார்க்க முடியும். அதுதான் எலியா பாருங்க, அவகிட்ட போய் அவ சொல்கிற கதையை கேட்கல. எலியா சொல்கிறாரு, போ நீ சொல்லுகிறபடியே செய், ஆனால் அதில் சுடுற முதல்ல அடைய கொண்டு வந்து என்னிடத்தில் தா. நல்ல நீங்கள் அதை சொல்லும் சொல்கிறாரு பாருங்க. 13 சொல்கிறாரு, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே. எலியா சொல்கிறார், உன் கதையெல்லாம் உன் கதையை உன் கூடயே வச்சுக்கோ. அவர் சொல்கிறாரு, உன் கதையின்படியே நீ சொன்னபடியே போய் செய், ஆனால் பயப்படாத. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாரு? காரணம், அவளுக்குள்ள விசுவாசத்தையும் தைரியத்தையும் உண்டாக்கும் போது தான் அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வரும்போது தான் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியுன்ற ஒரு கண்ணோட்டமே அவளுக்கு வரும். இல்லைன்னா வராது. இப்படியே இருந்து முடிஞ்சிருமோ, இப்படியே குறைய பார்த்துட்டே இருக்கிறேன், குறையிலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா, ஒன்றும் நல்ல விஷயங்கள்னு எனக்கு நடக்குமா, நல்ல காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்குமா, நான் உயர்ந்து வர முடியுமா, நான் சாதிக்க முடியுமா, இதெல்லாம் பார்க்க முடியுமா, இல்லை இப்படியே இந்த குறையிலே இருந்து என் வாழ்க்கை முடிஞ்சிடுமா? அதனால தான் எலியா சொல்றாரு, பயப்படாத, ஆனால் நீ சொன்னபடியே போய் செய். நீ என்ன சொல்ற? என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், கடைசி அப்பம், 2 விறகு புரைக்கணும், இவ்வளோதான், எல்லாம் லாஸ்ட் ரிசோர்ஸ். இதை வச்சு நான் சாப்பிட்டு சாக போறேன்ற. ஆனால் நான் சொல்றேன், நீ சாக மாட்ட. இதை வச்சு தான் கர்த்தர் உனக்கு கொடுக்குற பெருக்கத்தை நீ பார்க்க போற என்பதை சொல்றாரு. அதனால தான் எலியா சொல்றாரு, பயப்படாத, நீ சொன்னபடியே போய் செய், ஆயத்தப்படுத்து, ஆனா அது சுடுகிற முதல் அடைய கொண்டு வந்து என்னிடத்துல கொடு. இப்போ கேள்வி என்னன்னா, இவ போனவ வேதம் சொல்லுகிறது எலியா சொன்னபடியே செஞ்சாலாம். அடுத்த வசனம் பாருங்க, அது அப்படிதான் வந்திருக்கு பாருங்க. 15ஆம் வசனத்தில் கவனிச்சு நான் சொல்லியிருக்கு, எலியா சொல்றாரு பயப்படாதன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தையில சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே நீங்க கவனிச்சு பாருங்க, அவ 15ஆம் வசனத்தில் அவள் போய் எலியாவின், நான் கேட்கிறேன் எப்படி செய்ய முடியும்? விசுவாசம், வழக்கத்துக்கு மாறான விசுவாசம் அவக்குள்ள எழும்பலனா இதை செய்யவே முடியாதே. இந்த வழக்கத்துக்கு மாறான விசுவாசம் எலியாவிடத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? பயப்படாதே. ஆண்டவர் அவளுக்கு சொன்ன வார்த்தை, பயப்படாதே. கலங்கி நிற்கிறா. அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? வாழ்வதற்கான அறிகுறி ஒன்றுமே இல்லை. அது நடுவில் அவளுக்கு வந்த ஒரு வார்த்தை, பயப்படாதே. பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்றார் என்று சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவளுடைய இருதயம், அதுவரைக்கும் கலக்கமும் பயமும் திகிலும் நிறைந்த இருதயம், இந்த வார்த்தை உள்ள போய் அவளுக்கு இருந்த ஒரு ரெகுலர் விசுவாசம் இல்லை, வழக்கமா உபயோகப்படுத்துகிற விசுவாசம் இல்லை, அந்த வார்த்தையை கேட்ட உடனே வழக்கத்துக்கு மாறான ஒரு விசுவாசம் எழும்புது. அது எழும்பின உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம யோசுவால வாசித்தோம் பார்த்தீங்களா? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தோம் பார்த்தீங்களா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதுல எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய. நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை அவளுக்குள்ள வந்த உடனே இப்போ வழக்கத்துக்கு மாறான விசுவாசம் இப்ப எழும்பிருச்சு. எழும்பின உடனே அவளுடைய கவனம் எதுல வருது தெரியுமா? இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நான் எப்படி செய்யலாம்? நல்ல கவனிங்கள். இந்த வார்த்தையின்படி செய்ய
கவனமாக இருங்க. 8ஆம் வசனத்தில் வருது பார்த்தீங்களா, யோசுவா 1:8 நம்ம வாசனம் பார்த்தீங்களா, இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக. இவளுக்கு வந்துருச்சு இந்த வார்த்தை, விசுவாசம் வந்துருச்சு. இந்த விசுவாசம் வழக்கத்துக்கு மாறான விசுவாசத்தை எழுப்பியிருக்கு. எழுப்பின உடனே இப்போ இவ யோசிக்கிறா, எப்படி இந்த வார்த்தையை நான் செய்யலாம். அதனால தான் அவன் என்ன கேட்கல, என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை கேட்க வந்திருக்கிறாரே, இவருக்கு மனசாட்சி இருக்கா, கண் இருக்கா, அது இருக்கா, இது சந்தேக பார்வையை பார்க்கறதை எடுத்து விட்டா. நல்ல கவனிங்கள், வாழ்க்கையில் பிரேக் த்ரூ வரணும்னா, ஒரு அசாதாரணமான மாற்றம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னா, உங்கள் அந்த சந்தேக எண்ணத்தை எடுத்து விடணும். சந்தேக பார்வையிலேயே பார்க்கறது, சந்தேகத்தோடவே சில காரியங்களை கேட்குறோம் பாருங்க, அதில் நம்ம தெளிவாகலைன்னா, நான் சொல்கிறேன், இந்த தேவனுடைய வசனம் பயப்படாதே, பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்ற வார்த்தையை எப்படியாவது செய்யணுன்ற அந்த விசுவாசம் வராது. வரலன்னா நான் சொல்கிறேன், கலக்கத்தோடு தான் இருப்பேன், சந்தேக பார்வையோடு தான் எல்லாத்தையும் பார்ப்பேன். அது வரைக்கும் இருந்துச்சு அவளுக்கு சந்தேகம். 12ஆம் வசனம் வரைக்கும் அவளுக்கு சந்தேகம் இருந்துச்சுங்க. அதனால தான் அவள் சொல்றா, உம்முடைய தேவனாகிய ஜீவனுடைய நாமத்தை கொண்டு நான் சொல்றேன். 12ஆம் வசனம் சொல்றா பாருங்க, அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன சொல்றா பாருங்க, அது வரைக்கும் என்ன சொல்றா, அவளுடைய கண்ணோட்டம்லாம் முடியாது, செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், இந்த 2 விறகை பொறுக்கிட்டு இருக்கிறேன், அப்பத்தை சுட்டு நான் சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாகிறதுக்கு இருக்கிறோம். இப்படி சொன்னவளுடைய வார்த்தை செயல்கள் மாறிடுச்சு பாருங்க. ஏன்னா விசுவாசம் கேட்ட, பயப்படாதே, பானையில் என்ன மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று கர்த்தர் உனக்கு சொல்றாருன்ற சத்தம் இந்த சகோதரிக்கு கேட்ட உடனே இப்போ வழக்கத்துக்கு மாறான விசுவாசம் எழும்பிருச்சு. எழும்பின உடனே செய்ய முடியுமான்ற யோசனைக்கு போல, இதை எப்படி செய்யலான்ற யோசனைக்குள்ள வந்துட்டா. நல்லா கவனிங்க, எப்படி செய்யலான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேனா, அல்லது இதை எப்படி செய்யறது, இதை எப்படி செய்ய முடியும், இதை எப்படி நான் கர்த்தருக்கு கொடுக்கிறது, இதை எப்படி நான் கர்த்தருக்கு நான் காரியங்களை இதை வச்சு நான் என்னத்தை பண்ண போறேன். இந்த சகோதரி அப்படி பார்க்கல, எப்படி இதை செய்யலாம், எப்படி இதை செய்ய முடியும். அவ எந்த கவனத்துக்குள்ள வந்துட்டானா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி செய்ய கவனமாய் இருக்கிற நிலைக்குள்ள வந்துட்டா. அதான் விசுவாசங்க. நான் கேட்குறேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்குமா அப்படிப்பட்ட விசுவாசம் வருதா? கேட்டுட்டு இதை எப்படிங்க செய்யறது, இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற நிலையிலேயே இருக்கிறேன் நான். இல்லை, எப்படியாவது இதை நான் கர்த்தர் சொன்னபடியே செய்ய போகிறேன். எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? இதை எப்படியாவது, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், 1008 கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ காரணங்களை நான் நியாயமாக சொல்லக்கூடிய காரணங்கள் என்கிட்ட இருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் சொன்னதை எப்படியாவது நான் செய்ய எனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார், விசுவாசத்தை உண்டாக்குறார். ஆகவே அவர் சொன்னபடி செய்ய போகிறேன் அப்படின்னு வருகிற ஒரு மனுஷனுக்கு தான் கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதத்தை கண்டிப்பா செய்வார். எத்தனை பேருக்கு தெரியும், அப்படிப்பட்ட நபர்களுக்கு கர்த்தர் நிச்சயமா அற்புதம் நடக்கும். இதை மாத்திரம் எலியா செய்யாமல் இருந்தான்னு வைங்க, 12ஆம் வசனத்தில் அவர் சொல்கிற சோக கதையை கேட்டு எலியாவும் போயிட்டு, சரிம்மா நான் உனக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வந்தேன், அதை எனக்கே வச்சுக்கிறேன், நான் உனக்கு சொல்ல போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி எலியா வச்சுருந்தாருன்னு வைங்க, எலியாவும் கூட சேர்ந்து கடைசி அந்த அப்பத்தை அந்த மாவை சாப்பிட்டு பட்டினி கடந்து அவளும் செத்துருப்பா, கூட சேர்ந்து இவரும் செத்துருப்பார். ஆனால் சம்திங் டு ஹேப்பன், ஏதோ ஒரு புது காரியம் நடக்க, நல்லா கவனிங்க, சம்திங் நியூ டு ஹேப்பன் இன் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புது காரியம் நடக்கணுமா, ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ வசனத்தை தேவ மனுஷன் மூலமாக கொடுக்கும்போது அது விசுவாசத்தை உண்டாக்கும். விசுவாசத்தை உண்டாக்கும் போது வழக்கமாக உபயோகப்படுத்துகிற விசுவாசம், வழக்கத்துக்கு மாறான விசுவாசம் எழும்போம். அது எழும்பும்போது சூழ்நிலைகள், பல காரியங்கள் நம்மளை சூழ இருந்தாலும் ஒன்று மேலே கவனம் வைப்பேன், கர்த்தர் சொன்னதை எப்படியாவது நான் செய்யணுன்ற ஒரு வைராக்கியத்துக்குள்ளே வருகிறேன். அந்த வைராக்கியம் இந்த சகோதரிக்குள்ளே இருந்ததுனால தான் அவளுக்கு புது அற்புதம் அங்கே நடந்துச்சுங்க.
நல்லா கவனிங்க. இந்த விசுவாசம் வரலன்னா அந்த அற்புதம் நடந்திருக்காது. இந்த விசுவாசம் மாத்திரம் அவளுக்குள்ள எழும்பலனா நான் சொல்றேன் அந்த அற்புதம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருந்தோம், ஆண்டவர் எவ்வளவு வல்லவரா இருந்தோம், ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையில் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில கிரியை செய்கிறவரா இருந்தாலும் எனக்கு விசுவாசம் இப்படி எழும்பலனா நான் ஒரு புதிய காரியத்தை என் வாழ்க்கையில பார்க்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்லும் வார்த்தையை கேட்குற நீங்க உங்களுக்குள்ள விசுவாசம் வந்தால் ஒரு பெரிய தைரியமும் நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை? எப்படியாவது கர்த்தர் சொன்னதை நான் செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை வரும்போது நான் சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு புதிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் கண்டிப்பாக இருப்பார். சம்திங் நியூ வில் ஹேப்பன். ஏதோ ஒரு புது காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு. இது இன்னைக்கே நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் நடப்பித்து காட்டுவார். அந்த அற்புதத்தை காண்கிற கண்ணாக வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கை மாறும். யார் பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த கண்ணை வச்சு கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் சாப்பிட்டு சாக போறோம், எல்லாம் குறைவா இருக்குன்னு சொன்ன அதே கண்ணால சுட சுட மாவு வந்துகிட்டே இருக்கு, சுட சுட எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கு, குறைய மாட்டுதுன்னு பார்க்கக்கூடிய நிலைக்கு அவ கண்ணை கர்த்தர் மாத்தினாரு. அதுதான் புது அற்புதம். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்கணும்னு விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே குறைந்து இருக்கிறத பார்த்திருக்கிறேன், ஆனா இனி நிறைந்து இருக்கிற ஒரு நிலையை பார்க்க வைக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்குள்ள வேலை செய்யும் போது புது மாற்றங்கள், புது விதமான வழிகளை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். இந்த விசுவாசம் உங்களை கர்த்தருக்காக அவர் சொல்றதை செய்ய வைக்கக்கூடிய மக்களாக மாற்றும். அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக். இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில், இந்த ஏழை விதவை வாழ்க்கையில் பாருங்க, அதுக்கும் திரும்பிலாம் பார்க்கல. அவ சொல்றா, இந்த தேவ மனுஷன் சொன்னபடி நான் செஞ்சேன், அதனால 16ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. அவ சொல்றா, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையின்படியே எனக்கு அது நடக்கும்? எத்தனை பேர் இப்படி சொல்றீங்க? குறைஞ்சி போய் வந்திருக்கீங்களா? வாழ்க்கையில் சிலதெல்லாம் குறைஞ்சி போயிருக்கலாம், சிலதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி காலியான நிலையில், சிலர் காலி ஆயிட்டு வந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் நிரப்பி ஒரு அற்புதத்தை செய்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை உண்டாக்கி, எப்படியாவது நான் கர்த்தர் சொல்றதை செய்ய போறேன் அப்படின்ற விசுவாசம் வரும். நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, you are the person to receive that new things happening in life. நீங்க தான் அந்த புது காரியத்தை, புது அற்புதத்தை பெறுகிற நபரா கர்த்தர் உங்களை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் அந்த புதிய அற்புதத்தை பெறணும்? இப்படி அற்புதத்தை பார்க்கணும் வாழ்க்கையில், இப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூ. யோசித்து பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு, அவளும் சாப்பிட்டாலாம், அவன் குமாரனும் சாப்பிட்டாங்க, அவங்க வீட்டாரும் சாப்பிட்டாங்களாம், அங்கே இருக்கிற அநேக நாள் சாப்பிட்டார்களாம். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு முறையும் அந்த அப்பத்தை சுடும்போது எவ்வளோ மன மகிழ்ச்சியாக சுட்டுருப்பா. அவள் சுட்டு சாப்பிட்றா, பையனுக்கு கொடுக்குறா, வீட்டில் இருக்கவங்களாம் கொடுக்குறா. அந்த ஊருக்கே அவள் வீடு அப்பத்தை கொடுக்குற வீடாக மாறி இருக்குமே. அப்பத்தை கொடுக்கும்போது இந்த அற்புதத்தை சொல்லாமலாம் கொடுத்துருப்பா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சுட்டு போடுறது மாத்திரமா கூட சேர்ந்து சொல்லியிருப்பா, நான் இந்த அப்பத்தை சாப்பிட்டு சாகலான்னு இருந்தேன், ஆனால் சாகவே விடாதபடிக்கு கர்த்தர் நிரப்பி 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 வழிந்தோட பண்ணுகிற ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்கிறாரு. எனக்கு செஞ்ச அந்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்வாருன்னு இந்த சகோதரி சொல்லாமலா இருந்திருப்பா? நான் கேட்குறேன், அப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களை போய் சொல்லணும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிசயங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்கிற மாபெரும் மேன்மைகள், விடுதலை, இதெல்லாம் போய் பறைசாட்டுங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. அநேக நேரம் நம்ம என்ன, இப்போ இது கிறிஸ்மஸ் டைம் பாருங்க, நம்ம வீட்டிலேருந்து சிலர் எதிர்பார்த்துருப்பாங்க. என்ன எதிர்பார்த்துருப்பாங்க? முறுக்கு எப்போ வரும், அதிரசம் எப்போ வரும், பலகாரம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன் எதிர்பார்ப்பாங்க? ஏன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. தீபாவளிக்கு உங்களுக்கு லட்டு, முறுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்ருப்பீங்க. இப்போ திருப்பி அவங்க எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட இருந்து வரோன்னு. அப்படி வரும்போது கொடுக்க போகும்போது இந்த லட்டு, முறுக்கு, அதிரசம் என்ன கொடுக்குறீங்களோ அது கூட கர்த்தர் எப்படி நிரம்பி வழிய பண்ணுகிறார் என்பதையும் சொல்லி கொடுங்க. அதுதான் அற்புதம்.
அதுதான் பிரேக் த்ரூ. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். இந்த சகோதரியுடைய சம்பவம் நான் யோசித்து பார்க்க, இவ்வளோ முக்கியமான ஒரு சம்பவமாக கர்த்தர் இதை மாற்றி வச்சிருக்கிறாரு. ஏன்? விசுவாசமே இல்லை, வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பிரேஷனுமே இல்லை. ஆனால் வார்த்தை வந்த உடனே வாழ்க்கையை இன்ஸ்பயர் ஆகிடுதே. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? கடவுளுடைய வார்த்தை வந்த உடனே இவருடைய வாழ்க்கையை பேசுறதுக்கு பெருசா இருக்க. இந்த கடவுளுடைய வார்த்தை அவன் நம்பின உடனே அவருடைய வாழ்க்கை மலருதே, அவருடைய வாழ்க்கை காலியா இருந்த வாழ்க்கை நிரம்பி வழியுதே. விசுவாசம் ரொம்ப அற்புதமா அவளுக்குள்ள வேலை செஞ்சுச்சே. பகிர்ந்தளிக்கிற பிரமாணம் வேலை செய்த, விதை வேலை செய்த இங்க இவளுக்குள்ள. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு அற்புத பாண்டமா, அற்புத பாத்திரங்களா நம்மளை இருப்பதுக்காக தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எலியா போய் அவகிட்ட எதிர்பார்ப்ப பேசுறாரு, ஆனா இவ தாம் பிரச்சனையை தான் பேசுறா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது உங்க மேல உள்ள பெரிய எதிர்பார்ப்ப, உங்க மேல உள்ள திட்டத்தை, உங்க மூலமா கர்த்தர் செய்ய விரும்புகிற அற்புதத்தை ரொம்ப எதிர்பார்ப்போட பேசுறார். ஆனா நான் வரும்போதெல்லாம் எதை பேசுறேன்? என் பிரச்சனை, என் தேவை, என் சூழ்நிலை, என் சவால். ஆண்டவர் சொல்ற, அதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நான் உனக்கு செய்ய போகிற அற்புதத்தை பெருசா பாரு, நான் உனக்கு திறக்க போகிற வழியை கொஞ்சம் பெருசா பாரு. அந்த வழியை திறப்பதுக்காக தான் தேவன் தம்முடைய ஊழியக்காரனை பயன்படுத்தி வசனத்தை வாய் வழியா பேச வச்சு உங்க காது மூலமா இருதயத்துக்குள்ள போய் உங்க இருதயத்துக்குள்ள வழக்கத்துக்கு மாறான விசுவாசம் எழும்பி, அந்த வழக்கத்துக்கு மாறான விசுவாசம் எழும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்ன வந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை தடைகளை பிசாசு கொண்டு வந்தாலும், கர்த்தர் சொன்னபடியே நான் செய்ய போகிறேன்ற ஒரு தீர்மானம் வரும்போது நான் சொல்றேன், அந்த மனுஷன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த மனுஷனுக்கு, அந்த நபருக்கு கர்த்தர் புது புது அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உங்களுக்கு அப்படி நீங்க அதை கை கொள்வீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு புது புது அற்புதத்தை செய்வார். இந்த தேவ மனுஷன் சொன்ன ஒரே வார்த்தை தான், பயப்படாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. அதில் எல்லாமே இருக்கு. எதுக்கெல்லாம் குடும்பத்தில் என்னவோ காரியங்கள் நினச்சி பயப்படுறீங்களா? உங்கள் வேலை காரியங்கள் நினச்சி பயப்படுறீங்களா? உங்கள் தொழிலின் காரியங்கள் நினச்சி பயப்படுறீங்களா? உங்கள் பொருளாதாரத்தை கண்டு பயப்படுறீங்களா? கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்ற, பயப்படாதே. உன்னுடைய மாவு குறைந்து போவதும் இல்லை, எண்ணெய் செலவழிந்து போவதும் இல்லை. கர்த்தர் சொன்னபடியே ஒரு அற்புதத்தை நமக்கு செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற? கர்த்தருடைய பிள்ளையை கரம் உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் சொன்னபடி எனக்கு ஏதோ ஒரு புது அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். பொருளாதாரத்தில் நிச்சயமா செய்வார். உங்க சுய புத்தியை சாராதீங்க, கர்த்தர் மேல முழு நம்பிக்கையை வைங்க. கர்த்தருடைய வார்த்தை நான் நம்புறேன். அதுக்கு எதிராக என்ன வந்தாலும் நோ நோ நோ, ஐ வில் ஒன்லி கண்டினியூ டு ட்ரஸ்ட் காட்ஸ் வேர்ட். இந்த தேவ மனுஷன் கையில் கொண்டு வந்து அவள் கொடுத்ததுனால அவள் வாழாமல் போயிட்டாளா? நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறபடி செஞ்சீங்கன்னா வாழை வச்சு காட்டுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்கிறபடி செஞ்சா வாழை வச்சு காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் வாழை வச்சு காட்டுவாரா? இந்த ஏழை விதவை வாழை வச்சு காட்டினார் பாருங்க. அவளுக்கே நம்பி இருக்க முடியாது. நான் வாழுவேன்னு நான் நம்பவே இல்லைங்க, ஆனால் நானும் வாழ்கிறேன். வாழ முடியாதவங்களெல்லாம் வாழ வைக்கிற ஒரு வேலையை கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறார். அப்படி சொல்லி அவள் சாட்சியை எவ்வளோ மென்மையாக சொல்லியிருப்பா. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை செய்ய கவனமாக இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், அவர் கவனமாக இருப்பார். உங்களுக்கு புது புது அற்புதத்தை செய்ய கர்த்தர் கவனமாக வேலையில் செய்வார். உங்கள் கடினமான சூழ்நிலையில் செய்வார். எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கலாம், அந்த இடத்துல உங்களுக்காக ஒரு புதிய அற்புதத்தை செய்து தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ரொம்ப விசேஷம் பாருங்க. ஒரே ஒரு நடந்த சாட்சியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். போன வருஷத்தில் நடு மாதம் நினைக்கிறேன், ஜூனோ ஜூலையிலேயோ இருக்கும். ஒரு குடும்பம் என்னை வந்து சந்தித்தாங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு எல்லாரும் போன பிறகு ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. அவங்க என்னை பார்க்குறதுக்காக கணவன் மனைவி 2 பிள்ளைங்க வந்தாங்க. என்னை வந்து பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களை நாங்கள் இந்த லாக்டவுன் டைம்லேருந்து நீங்கள் ஆன்லைனில் பேசுகிற பிரசங்கத்தை கேட்க ஆரம்பித்தோம்.
அன்னையிலிருந்து கர்த்தர் உங்கள் மூலமாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ நிஜமானதா எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்குது பாஸ்டர். இந்த சொல்கிறதுக்காக தான் நான் கும்மிடி பூண்டிலேருந்து இங்கே வந்தேன் பாஸ்டர்னாரு. யோசிச்சுப்பேன், கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தாண்டி அங்கேருந்து இங்கே நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இதை சொல்லணும்னு எவ்வளோ ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆக்கியிருக்கிறார் என்பதை கர்த்தர் போய் சொல்லுன்னு எனக்குள்ள ஒரு ஏவுதல் தான் சொல்கிறேன். அவர் சொன்னார், நாங்கள் வாழவே முடியாதுன்னு குடும்பமாக சாகலான்னு கடந்தோம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என் மனைவியை காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் செய்ய முடியல. எனக்கு 2 பிள்ளை, அந்த 2 பிள்ளைங்களுக்கு செய்ய எனக்கு வேண்டிய ஒரு வசதி இல்லை. நான் என்னென்னமோ உழைச்சி பார்க்குறேன், பலன் வரமாட்டுது. எதுக்கு வாழணும்? சாகலான்னு கடந்தேன். எனக்கு ஒரு நண்பன் எனக்கு நீங்கள் பேசின உங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமிங்கை ஆன்லைனில் அந்த நாட்களில் போட்டதை எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சான். அவங்க சர்வீஸ் அப்போ தான் முதல் முறை நான் அட்டன் பண்ணேன். 2020 சொல்கிறாரு, அட்டன் பண்ணேன். நான் சம்பாத்தியத்துக்கு வழியில் ஒரு நாளை நடத்துறதுக்கு என் கையில் காசு கிடையாது, ஒரு பைசா இல்லாமல் நான் தவித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் அந்த நாட்களில் நீங்கள் எப்படி பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வருவாருன்னு நீங்கள் பேசுனீங்க பாஸ்டர். ஒவ்வொரு செய்தியும் எனக்குள்ளே இருக்குது. ஒரு முறை நான் கேட்டுட்டேன், அந்த செய்தியை மறுபடியும் 6 நாளும் கேட்டுகிட்டே இருப்பேன். திருப்பி நீங்கள் அடுத்த வாரம் பேசுறத திருப்பியும் அடுத்த 6 நாள் கேட்டுட்டு இருப்பேன். இப்படி கர்த்தர் சொல்கிற வார்த்தையெல்லாம் எனக்குள்ளே கொண்டு போய் அதை மாத்திரம் செய்ய தான் நான் கவனமாக இருந்தேன். இந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி என்னைக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் செய்ய ஆரம்பித்தேனோ, இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த வேலையில் எனக்கு என்ன பலன் வரலையோ அதே வேலையை தான் கர்த்தர் என்னோட பேசின அந்த வார்த்தையை நம்பி செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு அதில் பலன் வந்துச்சு. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். பல கடனில் நான் மாட்டியிருந்தேன். என் குடும்பம் கடனில் இருந்துச்சு. இன்றைக்கி அவர் சொன்னார், எனக்கு பார்த்து சொன்னார், கிட்டத்தட்ட 70% கடனை அடைச்சி முடிச்சிட்டேன் பாஸ்டர். இன்னும் இருக்கிறது கொஞ்சம் சொற்ப பணம் தான், அதை எளிதாக நான் அடைச்சி முடிப்பேன். கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதமாக நீங்கள் சொல்கிற வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்குள்ளே எங்களை மாற்றி இருக்குன்றத அவர் சொன்னார். நாங்கள் கேட்கறது மாத்திரம் இல்லை, நாங்கள் இருக்கிற பகுதியில் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு புரிகிற பாஷையில் நீங்கள் தமிழில் சொல்கிற செய்தியை நாங்கள் எங்கள் மொழியில் அங்கே இருக்கிறவங்களுக்கு எடுத்து நான் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி உங்கள் செய்தியை நாங்கள் கொடுக்குறோம் பாஸ்டர். நான் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் எங்கள் கிராமத்தில் எத்தனையோ குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அவர் சாட்சி சொன்னார். மிக ஆச்சரியமாக இருந்துச்சு. யோசித்து பாருங்கள், இங்கேருந்து செய்கிற ஒரு ஊழியம் எங்கே இருக்கிற மக்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் கேட்குறேன், இங்கேருந்து செய்கிற ஊழியம் உங்களை ஆசீர்வதிக்காமலா போயிடும்? நல்லா கவனிங்க. என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ பார்த்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இன்னைக்கு காலையில் உங்க வரோம் பாருங்கள். காலையில் இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு ஒருத்தர் வந்துட்டு தமிழ் சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு வர்ஷிப் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போகிறோம் பாஸ்டர்னு சொன்னார். அவர் கேட்டேன், விசாரிச்சேன், எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறார், ஜெர்மனிலேருந்து வந்தேன் பாஸ்டர், உங்களை நாங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறோம், நேராக வந்து நான் உங்களோட இந்த ஆராதனை பங்கு பெறணும்னு நான் வந்தேன். எங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்கள் மூலமாக பேசுகிற வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கு என்று சொல்லிட்டு போகிறாரு. யோசித்து பாருங்கள், கர்த்தர் ஒரு நாளும் தம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்ப அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது. அதனால தான் எலியாவை அனுப்பி அவளுக்கு என்ன வார்த்தையை கொடுக்கணுமோ கொடுத்தாரு பாருங்க. அந்த வார்த்தை திரும்பி வரல வெறுமையா, அந்த வார்த்தை போய் நிறைவேற்ற வேண்டிய வேலையை செய்து முடிச்சு தான் வந்துச்சு. நான் சொல்கிறேன், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை அனுப்பியிருக்கிறாரு, உள்ளே போயிருக்கு, அது செய்ய வேண்டிய வேலையை செய்யும் போது ஒன்று நடக்கும். உங்களுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு புதிய அற்புதத்தை கர்த்தர் செய்யக்கூடிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வித்தியாசம் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு உயர்வுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவார். இன்னைக்கு இருக்கிறது போலவே இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு காலியாகிறத பார்க்குற நீங்கள் அதே கண்ணால் நிரம்பி வழிகிறதை பார்க்க வைக்கிற கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் உங்களுக்குள்ள வேலை செய்யும். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் இந்த சபையில் வைத்திருப்பது நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பேசுகிறாரா? ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு நேராக சொல்லுவார். சில காரியம் சுருக்குன்னு சொல்லுவார், சில காரம் தமாசா வரும். நான் சில விஷயம் நல்லா தமாசா சொல்லி உள்ள இறக்குவார், சில விஷயத்தை சுருக்குன்னு, சிலதை நறுக்குன்னு, சில நொறுக்குன்னு அப்படி நொறுக்கிற மாதிரி. அதெல்லாம் நம்மளை ஆண்டவர் நமக்கு தீமை செய்கிறதில்லை, எப்படியாவது எனக்கு நன்மை செய்ய அவர் விரும்புகிற கர்த்தராய்
இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் பாருங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய நோக்கம் என்ன, நம்மளை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற விருப்பத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படி. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்றார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான. ஆண்டவர் சொல்ல தீமை அல்ல. இந்த சகோதரி அப்படின்னு நினைக்கல. தீமையா? கர்த்தர் என்ன தீமை செய்வதற்கு அந்த தேவ மனுஷன் அனுப்பியிருப்பாரு? இல்லை, எனக்கு நன்மை செய், எனக்கு சமாதானத்தை உண்டாக்க, எனக்கு நல்வாழ்வை உண்டாக்க. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. கையை சொல்லுங்க, நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு. இப்போ ஏன் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு? இப்போ கர்த்தர் எனக்கு பேசின வார்த்தை எனக்குள்ள வழக்கத்துக்கு மாறான விசுவாசத்தை எழுப்பியிருக்கு. அந்த விசுவாசம் எழுப்பினோடனே இப்போ என்ன வந்துருச்சுன்னா, எப்படியாவது கர்த்தர் சொன்னதை செய்யணுன்ற ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. அதனால கர்த்தர் சொல்றாரு, இப்போ நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு நான் கொடுக்குறேன். அது தீமைக்கு எதுவானதல்ல, சமாதானத்துக்கு எதுவான முடிவு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை எனக்கு செய்ய அவர் என் கூடவே இருக்கிறார். பொருளாதார பிரேக் த்ரூ வரும், குடும்ப உறவில் ஒரு பிரேக் த்ரூவை கொடுப்பாரு, வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாரு, உயர்வே வராமல் இருக்கிற இடத்துல ஒரு உயர்வுக்கான ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. வருமானத்தில் ஒரு பெருக்கமே வராமல் இருக்கிற அந்த வருமானத்தில் கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூவை கட்டளையிட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் சொல்றத செய்ய நான் கவனமாக இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் சொல்றத செய்ய நான் எப்படி இருக்கிறேன்? அப்புறம் பண்ணிக்கலாம், நமக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ பண்ணிக்கலாம். இல்லை ஆண்டவரே, நீ சொல்கிறது சில நேரம் செய்ய முடியாத சூழ்நிலைகளாக இருக்கும். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சமாவாக இருக்கலாம், என்கிட்ட இருக்கிறது கடைசி மாவாக இருக்கலாம், இவ்வளோதான் என்னுடைய ரிசோர்ஸாக இருக்கும். அதில் கூட என் கண்ணை நான் உங்கள் வார்த்தையின் மேலே, நீர் என்னோட பேசின வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே எப்படியாவது உம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற, உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நான் கவனமாக இருப்பேன்னு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை காட்டுவானா. நான் சொல்கிறேன், கர்த்தர் ஜனத்துக்கு முன்பாக, ஜனத்தார் நடுவே உங்களுக்கான புதிய அற்புதத்தை செய்து காட்ட அவர் வல்லவராய் இருப்பார். உங்களை வெட்கப்பட கர்த்தர் விடவே மாட்டார். எங்கெல்லாம் நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்களோ அங்கெல்லாம் ஒரு புது அற்புதத்தை செஞ்சு நம்மளை மலர பண்ணுகிற கர்த்தருடைய கிரியைகள் அற்புதமாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க எழுப்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். சம்திங் நியூ இஸ் கோயிங் டு ஹேப்பன். உங்கள் வாழ்க்கையில் அதை நம்புங்க. ஏதோ ஒரு புது காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே செய்ய போகிறார், உங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தர் செய்ய போகிறார், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே ஏதோ ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறீர்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே ஏதோ ஒரு புதிய அற்புதத்தை எனக்கு நீ செய்வதற்காக தான் இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்க பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. குறைந்து கொண்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் நிரம்பி வழிகிறதை பார்க்க வைக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிரேக் த்ரூ எங்களுக்கு உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் தோத்து போவதில்லை. சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே நான் நஷ்டம் அடைவதில்லை. ஆண்டவரே இவ்வளோ நேரம் கேட்ட வார்த்தைகள் என்ன ஆண்டவரே, எல்லா சோர்விலும் இருந்து, எல்லா பயங்களில் இருந்து என்னை விடுதலை பண்ணியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்பின் தேவனே, இந்த அற்புதமான மதியான நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சொன்ன உம்முடைய வார்த்தையை, உம்முடைய ஊழியக்காரனா வந்து உம்முடைய வார்த்தையை பேசியிருக்கிற, கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடக்கணுமோ அதை நடப்பித்து காட்டுங்க. அந்த அற்புதத்தை நடப்பிப்பதுக்கு அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வழக்கத்துக்கு மாறான விசுவாசமாக எழுப்பி, அப்படி வழக்கத்துக்கு மாறான விசுவாசமாக எழும்பும்போது என் சூழ்நிலையில் நடுவே
கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் எப்படியாவது செய்வேன். அந்த ஏழை விதவை எலியா சொன்னபடியே போய் செய்தா. வேற எதையுமே அவ யோசிக்கல. ஆண்டவரே, கர்த்தர் சொல்லிட்டார், ஆகவே நான் அதை செய்ய போகிறேன். கர்த்தர் சொன்னதை அவ செஞ்சதுனால கர்த்தர் நீர் ஒன்ன செய்தீர் ஆண்டவரே. அவ பாத்திரத்தில் மாவு குறைந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் செலவழிந்து போவதும் இல்லை என்கிற அந்த மாபெரும் அற்புதத்தை அவளுக்கு நீர் செய்தீர ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க? இன்னைக்கு ஒரு காரியம் உங்களுக்கு கர்த்தர் செய்யணும்னு வந்திருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக புதிய காரியத்தை, உனக்காக வழிகளை திறப்பேன், உனக்காக நன்மையை நான் உண்டாக்குவேன். அது சமாதானத்துக்கு ஏதுவான நன்மையா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உங்கள் பேல் வைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள். அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தை உண்மையானது, பொய் உரையாத வார்த்தையை எங்களை கேட்க பண்ணி எங்களுக்குள்ள விசுவாசத்தை நீர் எழுப்பி இருக்கிறீர். இந்த விசுவாசத்தோடு நாங்கள் போகவும், செயல்படவும், பலனடையவும், அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை தொடர்ந்து பலப்படுத்தி வழி நடத்தும். நம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். எந்த விதமான பலவீனத்துக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஆளாகாதபடி இந்த நாட்களில் மழை, ஆண்டவரே, பல காரியங்கள், கிளைமேட் சேஞ்ச் எதுவும் எங்களை பலவீனப்படுத்தாதபடி கர்த்தருடைய நல்ல சுகமும் ஆரோக்கியமும் எங்களுக்கு பலனா எப்பொழுதும் இருப்பதாக ஆசீர்வதித்து வழி நடத்தும். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை திரும்பி அனுப்பும். இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் செய்கிற புது புது அற்புதத்தெல்லாம் உம்முடைய பிள்ளைங்க பார்க்கட்டும். திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லணும், கர்த்தர் சொன்னபடியே எனக்கு என் பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, என் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை, இப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு செஞ்சார் என்று உம்முடைய பிள்ளைகள் சொல்லி உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நாம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.